நண்பர்களுக்கு வணக்கம். நீங்க நம்ம வீடியோல என்ன பிளான் பத்தி பார்க்கலாம் அப்படின்னா எல்ஐசி இண்டெக்ஸ் பிளஸ் பிளான் நம்பர் 873 அந்த பிளான்ஸை பத்தி டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நம்ம சேனல்ல போடுற வீடியோஸ்லாம் உங்கள் நண்பர்களுக்கும் உங்களோட உறவினர்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கும் நம்ம சேனலை ரெஃபர் பண்ணுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. இந்த பிளானை பத்தி A to Z எல்லாமே நான் கவர் பண்ண ட்ரை பண்றேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இப்போ எல்ஐசி இண்டெக்ஸ் பிளஸ் பத்தி பார்க்கலாம். இந்த பிளான் பாத்தீங்க அப்படின்னா டைரக்டா ஷேர் மார்க்கெட்டோட லிங்க் ஆன பிளான், அதாவது யூலிப் பிளான்ஸ். யூலிப் பிளான் தான் இருந்தாலுமே நீங்க போடுற முதலீடு எதுல எல்ஐசி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா நிப்டி 50ல உள்ள கம்பெனிஸ்லயும் நிப்டி 100ஸ்ல உள்ள கம்பெனிஸ்லயும் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. மற்ற ஸ்மால் கேப்போ மிட் கேப்போ நிப்டி 50 அல்லது நிப்டி 100ல வராத லார்ஜ் கேப் கம்பெனிஸோ இதுல வந்து இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. நீங்க யோசிக்கிற விஷயம் எனக்கு புரியுது. அதுக்கு நான் டைரக்டா டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி நானே நிப்டி 50லயோ நிப்டி 100லயோ இன்வெஸ்ட் பண்ணிடுறீங்கன்னு நீங்க யோசிக்கிறீங்க. நியாயமான யோசனை தான். ஆனா நீங்க தனியா இன்வெஸ்ட் பண்றதுக்கும் எல்ஐசில இண்டெக்ஸ் பிளஸ் பாலிசி மூலியமா இன்வெஸ்ட் பண்றதுக்கும் நிறைய பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அது என்னன்றது இப்ப நம்ம பார்க்கலாம். அதுல முதல் பெனிஃபிட் அப்படின்னா எல்ஐசினாவே இன்சூரன்ஸ் கவரேஜ் தான். உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டோட பயன்களும் கிடைக்கும், எல்ஐசி மூலியமா இன்சூரன்ஸ் கவரேஜும் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததா டாக்ஸ் பெனிஃபிட். இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்குன்னாவே டாக்ஸ் பெனிஃபிட் உள்ள வந்துடும். ஸோ நீங்க 80C மூலியமா 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்க கவரேஜ் வாங்கிக்கலாம். அதே 1010D மூலியமா உங்களுடைய ப்ராஃபிட்ல கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ்ல இருந்து நீங்க ரிபேட் வாங்கிக்கலாம். உதாரணத்துக்கு நான் ஒரு சினாரியோ சொல்றேன். ஒருத்தர் 25 வயசு, அவரு மாசம் 4500 ரூபாய் யூலிப்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு வராரு. வருஷத்துக்கு 54,000 ரூபாய் அவர் இன்வெஸ்ட் பண்ணுவாரு. தொடர்ந்து ஒரு 20 வருஷத்துக்கு அவர் டேர்ம் எடுக்கிறாரு. நம்ம எக்ஸாம்பிளுக்கு அசம்ஷனா வச்சுக்கலாம். அப்படி பார்க்கும்போது அவர் 10,80,000 ரூபாய் கட்டியிருப்பாரு. அவருக்கு அப்ராக்சிமேட் ரிட்டர்ன் எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா ஒரு 46,93,000 ரூபாய் அவருக்கு கிடைக்கும். அதாவது அவர் 10,80,000 ரூபாய் கட்டுறாரு, 46,93,000 ரூபாய் அவருக்கு 20 வருஷம் முடிவுல அப்ராக்சிமேட் வேல்யூ படி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்க உங்களுக்கு கடைசியா 20 வருஷம் கழிச்சு கிடைக்கிற அமௌண்ட் நீங்க இன்வெஸ்ட் பண்ண தொகை ரெண்டையும் கழிச்சோம் அப்படின்னா வர்றதுதான் கேபிட்டல் கெயின்ஸ் சொல்லுவாங்க. ஸோ நீங்க நார்மலா இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த லாபத்துக்கு நீங்க கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் நீங்க என்ன ஸ்லாப்ல இருக்கிறீங்களோ அந்த ஸ்லாபை பொறுத்து மாறும். 20% இருக்கும், 30% இருக்கும். அது வந்து உங்களோட ஸ்லாப் பொறுத்து மாறும். உதாரணத்துக்கு 20% டேக்ஸ் ஸ்லாப்ல இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ராஃபிட் 36 லட்சம் வரும். அப்ராக்சிமேட்டா கிட்டத்தட்ட 7,20,000 ரூபாய் நீங்க டேக்ஸா மட்டும் நீங்க கட்டணும். ஸோ நீங்க எல்ஐசியில இண்டெக்ஸ் பிளஸ்ல பாலிசி எடுத்து அதே 10,80,000 ரூபாய் நீங்க முதலீடு பண்ணி அதே 46,93,000 ரூபாய் உங்களுக்கு ப்ராஃபிட் வந்தா கூட உங்களுக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்கிறதுனால செக்ஷன் 1010D மூலியமா உங்களோட மெச்சூரிட்டி அமௌண்ட்டோ அல்லது டெத் கிளைமோ டோட்டலா டாக்ஸ் ஃப்ரீ. அது மட்டும் தானான்னு கேட்டா கிடையாது. நீங்க தனியா இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க மாசம் 4,500 ரூபாய் தான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டே இருப்பீங்க. நீங்க என்ன இன்வெஸ்ட் பண்றீங்களோ அதே அமௌண்ட் தான் உங்களுக்கு இன்வெஸ்டட் தொகையா போய் சேரும். அதே நீங்க எல்ஐசி இண்டெக்ஸ் பிளஸ்ல இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட 6வது வருஷத்துல எல்ஐசி உங்களுடைய அக்கௌண்ட்ல 2,700 ரூபாய் கிரெடிட் பண்ணுவாங்க. அதுவே 10வது வருஷத்துல 5,400 ரூபாய் கிரெடிட் பண்ணுவாங்க. 15வது வருஷத்துல 10,800 ரூபாய் கிரெடிட் பண்ணுவாங்க. 20வது வருஷத்துல 13,500 ரூபாய் எல்ஐசி உங்களுடைய அக்கௌண்ட்ல ஆட் பண்ணுவாங்க. ஸோ நீங்க டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா எல்ஐசி கேரண்டீட் அடிஷனா, அப்ப நான் சொன்ன அமௌண்ட் எல்லாமே கேரண்டீட் அடிஷனா உங்களுடைய அக்கௌண்ட்ல ஆட் பண்ணுவாங்க. அது ஒரு 32,400 ரூபாய் பக்கமா வரும். வேற என்னென்ன காரணத்துக்காகலாம் நீங்க இந்த இண்டெக்ஸ் பிளஸ் பாலிசி எடுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்டா உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் பத்தின எந்த நாலேஜும் தேவையில்லை. உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் வேண்டாம். உங்களுடைய நேரத்தை வந்து நீங்க ஷேர் மார்க்கெட்ல கத்துக்கிறதுக்கோ இல்ல வந்து முதலீடு செய்யறதுக்கோ அந்த டைமை வந்து நீங்க ஷேர் மார்க்கெட் யூலிப் பிளான்ஸுக்காக நீங்க ஒதுக்க வேண்டாம். அந்த நேரத்தை நீங்க உங்களுடைய பிசினஸ்லயோ அல்லது உங்களுடைய ஒர்க்லயோ கான்சென்ட்ரேஷன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பிசினஸும் வளரும், உங்களுடைய ஒர்க்கும் மென்மேல அதிகரிக்கும். IRDA நார்ம்ஸ் படி ரிடக்ஷன் இன் ஈல்டு நான் சொன்ன பாத்தீங்களா, கிட்டத்தட்ட ஒரு 36 லட்சம் ரூபாய் உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். அந்த ப்ராஃபிட்ல ரிடக்ஷன் இன் ஈல்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது
எல்ஐசி உங்களுக்காக பண்றாங்க, இல்ல நீங்க வேற ஏதோ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலுமே கூட அந்த ப்ராஃபிட்ல ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை அந்த மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்துக்குவாங்க. அது ப்ராஃபிட்டா இருந்தாலும் சரி, லாஸா இருந்தாலும் சரி, ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் மியூச்சுவல் ஃபண்டுக்கு போயிடும். அதே நீங்க இன்சூரன்ஸ் மூலியமா எல்ஐசி மூலியமா நீங்க போற பட்சத்துல ஐஆர்டிஏ அதிகபட்சம் 2.25% தான் ரிடக்ஷன் இன் ஈல்டு எடுத்துக்கணும். அதுக்கு மேல கஸ்டமருடைய லாபத்துல நீங்க பங்கு பெற முடியாது அப்படின்னு தெளிவா ஒரு கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுபடி நீங்க எந்த அளவுக்கு ப்ராஃபிட் உங்களுக்கு வந்தாலுமே 2.25% தான் எல்ஐசிக்கு போய் சேரும். அது மட்டும் தானான்னு கேட்டா இல்ல, இன்னும் ஒரு பாயிண்ட் இருக்கு. அதாவது இந்த இன்சூரன்ஸுக்குன்னு ஒரு தொகையை பிடிச்சிருப்பாங்க இல்லைங்களா, 20 வருஷம். நீங்க 20 வருஷம் டேர்ம் எடுக்கிறீங்க, ஒரு 20 வருஷத்துக்கு உங்களுக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்கும். ஸோ இன்சூரன்ஸுக்காக பிடித்தம் செய்யப்பட்ட தொகையை நீங்க 20 வருஷம் தாண்டி சர்வைவலா தான் இருக்கீங்க, நீங்களே மெச்சூரிட்டி வாங்குறீங்கன்ற பட்சத்துல ஸோ என்ன அமௌண்ட் உங்களுக்கு இன்சூரன்ஸ்க்காக பிடிச்சாங்களோ அந்த அமௌண்ட்டை உங்ககிட்டயே ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு இன்சூரன்ஸ்க்காக பிடிச்ச அமௌண்ட்டும் உங்க கையில ரிட்டர்ன் வந்துடும். அது போக உங்களுக்கு எல்ஐசியில் நீங்க முதலீடு பண்ணதுக்கு என்ன ப்ராஃபிட் பிளஸ் முதலீடு எல்லாம் சேர்ந்துருக்கோ அந்த முதலீட்டையும் சேர்த்து மொத்தமா உங்க கையில கொடுத்துருவாங்க. அடுத்ததான் அந்த பிளான் யார் யாரெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னா, பிறந்த குழந்தையிலிருந்து 50 வயசு உள்ள நபர் வரைக்கும் 10 டைம்ஸ் இன்சூரன்ஸ் கவரேஜோட இந்த பிளான்ஸை எடுத்துக்கலாம். அதுவே பிறந்த குழந்தையிலிருந்து 60 வயசான நபர் வரைக்கும் இந்த பிளானை 7 டைம்ஸ் இன்சூரன்ஸ் கவரேஜோட இந்த பிளான்ஸை எடுத்துக்கலாம். அந்த வயசுக்குள்ள அவங்க மைனர் லைஃப்ஸா இருக்கலாம், மேஜர் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கலாம், ஒர்க் போற மேல் லைஃபா இருக்கலாம், ஒர்க் போற ஃபீமேல் லைஃப்ஸா இருக்கலாம். அது போக என்ஆர்ஐ எஃப்என்ஐஓ கேட்டகரிஸ்ல வரவங்க எல்லாருமே இந்த பிளான்ஸை எடுத்துக்கலாம். பாலிசி டேர்ம் எப்படி நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நீங்க முதலீடு பண்ற தொகை வருஷத்துக்கு 48,000 ரூபாய்க்கு மேல போயிருச்சு அப்படின்னா நீங்க மினிமம் 10 வருஷம் டேர்ம்ல இருந்து அதிகபட்சம் 25 வருஷம் டேர்ம் வரைக்கும் நீங்க எடுத்துக்கலாம். அதுவே நீங்க முதலீடு பண்ற தொகை வருஷத்துக்கு 48,000 ரூபாய்க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா மினிமம் 15 வருஷம் டேர்ம்ல இருந்து அதிகபட்சம் 25 வருஷம் வரைக்கும் நீங்க டேர்ம் சூஸ் பண்ணிக்கலாம். இதுவே மெச்சூரிட்டி பாத்தீங்க அப்படின்னா மினிமம் 18 வயசு கம்ப்ளீட் ஆயிருந்திருக்கணும். இப்போ பிறந்த குழந்தைக்கு போடுறீங்க அப்படின்னா 18 வயசு கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த பாலிசியே மெச்சூரிட்டி ஆகும். நீங்க 18 வருஷம் டேர்ம் தான் சூஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். நீங்க 5 வருஷம் குழந்தைக்கு நீங்க பாலிசி எடுக்கிறீங்க அப்படின்னா மினிமம் 13 வருஷம் டேர்ம் மாஸ்டும் நீங்க சூஸ் பண்ணணும். மேக்ஸிமம் ஏஜ் அப்படின்னா 85 வயசு, அதாவது 7 டைம்ஸ் இன்சூரன்ஸ் கவரேஜ் நீங்க பாலிசி எடுத்திருந்தீங்க அப்படின்னா அதிகபட்சம் 85 வயசுல மெச்சூரிட்டி ஆகிற மாதிரி நீங்க இந்த பாலிசியை எடுத்துக்கலாம். அதுவே 10 டைம்ஸ் இன்சூரன்ஸ் கவரேஜ் நீங்க சூஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அதிகபட்சம் 75 வயசுல மெச்சூரிட்டி ஆகிற மாதிரி தான் நீங்க இந்த பாலிசி டேர்மை சூஸ் பண்ண முடியும். மினிமம் பிரீமியம் எவ்வளவு கட்டணும் அப்படின்னா குறைஞ்சது மாசம் 2,500 ரூபாய் கட்டணும். 3 மாசத்துக்கு ஒருக்கா நீங்க கட்டுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா குறைஞ்சது 7,500 ரூபாய் கட்டணும். 6 மாசத்துக்கு ஒருக்கா நீங்க பே பண்றீங்க அப்படின்னா 15,000 ரூபாய் மினிமம் கட்டணும். அதே வருஷத்துக்கு நீங்க பே பண்றீங்க அப்படின்னா 30,000 ரூபாய் குறைஞ்சது நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். யூலிப் பிளான்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு யூலிப் பிளான்ஸா இருந்தாலுமே நீங்க மாசம் மாசம் நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு அதிகபட்சமான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். மேக்சிமம் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா மேக்சிமம் நோ லிமிட், எவ்வளவு வேணா நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனா அதிகபட்சம் 2.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு 1010D மூலியமா டாக்ஸ் ஃப்ரீ பெனிஃபிட் உங்களுக்கு உண்டு. நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க. கன்வென்ஷனல் பிளானிங் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதிகபட்சம் 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் வருஷத்துக்கு பிரீமியம் நீங்க கட்டுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செக்ஷன் 1010D மூலியமா டாக்ஸ் பெனிஃபிட் உண்டு. அதுவே யூலிப் பிளான்ஸ்ல 2.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்க முதலீடு பண்ணீங்க அப்படின்னா செக்ஷன் 1010D மூலியமா டாக்ஸ் ஃப்ரீ பெனிஃபிட் உண்டு. ஸோ மொத்தமா அதுல ஒரு 5 லட்சம், இதுல ஒரு 2.5 லட்சம், மொத்தம் 7.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்க வருஷத்துக்கு முதலீடு பண்ணலாம். நீங்க எவ்வளவு முதலீடு பண்ணீங்கனாலும் கிடைக்கிற எவ்வளவு ரிட்டர்ன்ஸா இருந்தாலுமே அதுக்கு செக்ஷன் 1010D மூலியமா டாக்ஸ் பெனிஃபிட் உண்டு. என்ன ஒரே ஒரு கண்டிஷன் அப்படின்னா உங்களுடைய இன்சூரன்ஸ் கவரேஜ் நீங்க கட்டுற ஆனுவல் பிரீமியத்தை விட 10 மடங்கு அதிகமா இருக்கணும். ஓகே, இந்த பாலிசியில டெத் பெனிஃபிட் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா சம் அஷூர்ட். உதாரணத்துக்கு நீங்க பார்த்தோம் இல்லைங்களா, நான் வருஷத்துக்கு 54,000 ரூபாய் கட்டுறாரு. அவரோட சம் அஷூர்ட் என்ன அப்படின்னா 5,40,000 ரூபாய் அவரோட சம் அஷூர்டா இருக்கும். பார்ஷியல் வித்ராவல் ஆஃப்டர் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த பாலிசியில உண்டு. ஸோ அப்படி பார்க்கும்போது சம் அஷூர்டு வச்சிருவாங்க.
அதுல நீங்க எவ்வளவு பார்சல் வித்ராவல் எடுத்திருக்கீங்களோ அதை மைனஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அது இல்லை அப்படின்னா பாலிசி ஹோல்டரோட யூனிட் வேல்யூ, நீங்க அதிகபட்சம் ஒரு 15 வருஷம் 15 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுடைய யூனிட் வேல்யூ தான் அதிகமா இருக்கும். ஸோ அந்த யூனிட் வேல்யூவை தான் உங்களுக்கு டெத் பெனிஃபிட்டா கொடுப்பாங்க. அதுவும் இல்லை அப்படின்ற பட்சத்துல நீங்க கட்டுற பிரீமியத்துல இருந்து 105% வந்து கொடுப்பாங்க. அதாவது நீங்க ஒரு 1 லட்சம் ரூபாய் கட்டியிருக்கீங்க அப்படின்னா 1,05,000 ரூபாய் உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த 3 கிரிட்டீரியால எது அதிகமோ அதை உங்களுக்கு கொடுத்துருவாங்க. மெச்சூரிட்டி பெனிஃபிட் என்ன கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஃபண்டு வேல்யூ அந்த 20 வருஷம் டேர்ம் முடிவுல எவ்வளவு இருக்கோ அந்த ஃபண்டு வேல்யூ இன்சூரன்ஸுக்காக இந்த 20 வருஷம் உங்களுக்கு பிடித்த தொகை மொத்தமா சேர்த்து உங்களுக்கு மெச்சூரிட்டி பெனிஃபிட்டா கொடுத்துருவாங்க. அதுபோக கேரண்டீட் அடிஷனா என்ன கிடைக்கும் அப்படின்னா 6வது வருஷத்துல 2,700 ரூபாய். நான் எதுக்கு சொல்றேன், எக்ஸாம்பிள் சொன்னோம் இல்லைங்களா, வருஷத்துக்கு 54,000 ரூபாய் முதலீடு பண்றாருன்னு இருக்கு, அந்த எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். 6வது வருஷம் 2,700 ரூபாய் உங்களுக்கு கேரண்டீட் அடிஷனா கிடைக்கும். 10வது வருஷம் 5,400 ரூபாய் உங்களுக்கு கேரண்டீட் அடிஷனா கிடைக்கும். 15வது வருஷம் 10,800 ரூபாய் உங்களுக்கு கேரண்டி அடிஷனா கிடைக்கும். அதுவே 20வது வருஷம் 13,500 ரூபாய் உங்களுக்கு கேரண்டி அடிஷனா கொடுத்துருவாங்க. அதுவே நீங்க 25 வருஷம் டேர்ம் நீங்க சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நான் உதாரணத்துக்கு 20 வருஷம் தான் சொல்லியிருக்கேன், 25 வருஷம் டேர்ம் நீங்க சூஸ் பண்ணீங்க அப்படின்னா 16,200 ரூபாய் 25வது வருஷத்துல கேரண்டி அடிஷனா உங்களுடைய அக்கௌண்ட்ல ஆட் ஆகும். ஸோ மொத்தமா கூட்டி பாத்தீங்க அப்படின்னா 48,600 ரூபாய் உங்களுக்கு கேரண்டீட் அடிஷனா மட்டும் கிடைச்சிருக்கும். ஓகே, இதுல இன்சூரன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, நீங்க குறைஞ்சது 2,500 ரூபாய் கட்டலாம்னு சொல்லியிருந்தீங்க இல்லைங்களா, 2,500 ரூபாய் கட்டினீங்கன்னா வருஷத்துக்கு 30,000 ரூபாய் வேல்யூ வரும். அந்த வருஷம் நீங்க கட்டுற பிரீமியத்தை விட 10 மடங்கு 3 லட்சம் ரூபாய் உங்களோட சம்ம சூடா கிடைக்கும். அதுவே ஆக்சிடென்டல் மூலியமா ஏதோ ஒரு ரிஸ்க் ஏற்பட்டுச்சு அப்படின்னா 6 லட்சம் ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும். அதுவே நீங்க 5,000 ரூபாய் மாசம் கட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா வருஷத்துக்கு 60,000 ரூபாய் கட்டுவீங்க. இன்சூரன்ஸ் கவரேஜ் வந்து 6 லட்சம் ரூபாய் கிடைக்கும். அதுவே ஆக்சிடென்டல் கவரேஜ் உங்களுக்கு 12 லட்சம் ரூபாய் கிடைக்கும். நீங்க 10,000 ரூபாய் கட்டினீங்கன்னா 1,20,000 ரூபாய் நீங்க வருஷத்துக்கு கட்டுவீங்க. அதோட 10% 12 லட்சம் ரூபாய் உங்களுடைய சம்மர் சூட். அதுல இருந்து இன்னொரு சம்மர் சூட் எக்ஸ்ட்ரா ஆக்சிடென்டல் பெனிஃபிட்டுக்கு 24 லட்சம் உங்களுக்கு இன்சூரன்ஸ் கவரேஜா ஆக்ட் ஆகும். உதாரணத்துக்கு ஒரு 2 வருஷம் கட்டிட்டு நீங்க உங்களுக்கு ஏதோ ரிஸ்க் ஆனா கூட இந்த அமௌண்ட் கேரண்டியா உங்க நாமினிக்கு கிடைக்கும். பார்சியல் வித்ராவல் 5 வருஷம் வந்து லாக்இன் பீரியட் இந்த பாலிசிக்கு. 5 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ஃபண்ட் வேல்யூ என்ன இருக்கோ அதுல இருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை நீங்க வித்ராவல் பண்ணிக்கலாம். அடுத்ததா பார்சியல் வித்ராவல் பத்தி பார்த்துடலாம். மினிமம் 5 வருஷம் லாக்இன் பீரியட் இந்த பாலிசிக்கு. நீங்க 5 வருஷம் தொடர்ந்து பிரீமியம் கட்டணும். கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் 6வது வருஷத்துல என்ன ஃபண்ட் வேல்யூ இருக்கோ அந்த ஃபண்ட் வேல்யூல ஒரு குறிப்பிட்ட தொகையை நீங்க பார்சியல் வித்ராவலா வாங்கிக்கலாம். என்ன ஒரே ஒரு கண்டிஷன் சொல்றாங்க அப்படின்னா, நீங்க கட்டுற ஆனுவல் பிரீமியம் 48,000 ரூபாய்க்கு மேல இருந்துச்சு அப்படின்னா மினிமம் 3 வருஷம் ஆனுவல் பிரீமியம் ஃபண்ட் வேல்யூவா இருக்கணும். அதுவே நீங்க கட்டுற ஆனுவல் பிரீமியம் 48,000 ரூபாய்க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா மினிமம் 4 வருஷம் ஆனுவல் பிரீமியம் அந்த ஃபண்ட் வேல்யூல இருக்கணும். பேலன்ஸை வந்து நீங்க வித்ராவல் பண்ணிக்கலாம். முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, டெத் பெனிஃபிட்டா நீங்க சம்மர் சூட் மைனஸ் பார்சியல் வித்ராவல்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதே மாதிரி நீங்க ஒருவேளை 6வது வருஷம் ஒரு பார்சியல் வித்ராவல் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு ரிஸ்க் கவரேஜ் வந்து அடுத்த ஒரு 3 வருஷத்துக்கு ஏற்படல, ஆனா 9வது வருஷத்துலதான் உங்களுக்கு ரிஸ்க் கவரேஜ் ஏற்படுது அப்படின்னா உங்களுடைய சம்மர் சூடை வந்து அதிகமா இருந்துச்சு அப்படின்னா சம்மர் சூடை உங்களுக்கு டெத் பெனிஃபிட்டா கொடுத்துருவாங்க. என்ன ஒரு கண்டிஷன் சொல்றாங்க அப்படின்னா, பார்சியல் வித்ராவல் பண்ணி 2 வருஷம் கழிச்சு ஆட்டோமேட்டிக்கா அந்த வித்ராவல் அமௌண்ட் சம்மர் சூட்ல ஆட் ஆயிரும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நீங்க பார்சியல் வித்ராவல் பண்ண அமௌண்ட் உங்களோட ஃபண்ட் வேல்யூல மறுபடியும் ரீஸ்டோர் ஆகாது, சம்மர் சூட்ல ரீஸ்டோர் ஆகும். அடுத்ததா ரிவைவல் பத்தி பார்த்துடலாம். ரிவைவல் என்ன அப்படின்னா, நம்ம இடையில பணம் கட்ட முடியாத சூழ்நிலையில கட்டாம விட்டுட்டோம் அப்படின்னா மறுபடியும் நம்மளோட பாலிசியில பெண்டிங் இருக்கிற அமௌண்ட்டை கட்டி மறுபடியும் பாலிசியை இன்ஃபோர்ஸ் கொண்டு வரதுக்கு பேர் தான் ரிவைவல்னு சொல்லுவோம். அதுக்கு கிரேஸ் பீரியட் ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணுவாங்க. கிரேஸ் பீரியட் என்ன அப்படின்னா, நீங்க 3 குவார்டர்லி பிரீமியம், ஆஃப் இயர்லி பிரீமியம், இயர்லி மோடு நீங்க சூஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா மினிமம் 30 நாள், ஒரு மாசம் வந்து உங்களுக்கு கிரேஸ் பீரியடா கொடுக்குறாங்க. அதுவே மந்த்லி நேச் மோட்ல உங்களுக்கு கிரேஸ் பீரியட் பாத்தீங்க அப்படின்னா 15 நாள் வந்து கிரேஸ் பீரியடா கொடுக்குறாங்க.
ஸோ இந்த கிரேஸ் பீரியடுக்குள்ள நீங்க பணம் கட்டிடலாம். இந்த இடத்துல நீங்க மந்த்லி நேக்ஸ் மோட நீங்க சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டேட்ல உங்களுடைய அக்கௌண்ட்ல பணம் இல்லை அப்படின்னா எல்ஐசில இருந்தும் ஒரு சார்ஜ் பண்ணுவாங்க, உங்களுடைய பேங்க் சைட்ல இருந்தும் ஒரு செக் டிஸ்கானர் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ வந்து உங்களுக்கு டிடெக்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்க மந்த்லி மோடு எடுக்கிற பட்சத்துல அந்த குறிப்பிட்ட நாள்ல உங்களுக்கு அந்த பாலிசியுடைய பிரீமியம் தொகை உங்க அக்கௌண்ட்ல இருக்கிற மாதிரி பாத்துக்கங்க. அடுத்த ரிவைவல் என்ன அப்படின்னா மினிமம் வந்து 3 வருஷம் டைம் கொடுக்குறாங்க. மினிமம் 3 வருஷம் நீங்க இந்த பாலிசிக்கு பணம் கட்டாம விட்டீங்கன்னா கூட 3வது வருஷம் முடிவுல நீங்க என்ன அமௌண்ட் பிரீமியம் கட்டாம விட்டீங்களோ இந்த 3 வருஷத்துல அந்த பிரீமியத்தை மொத்தமா நீங்க கட்டி பாலிசியை இன்போர்ஸ் கொண்டு வந்துடலாம். ஸோ மற்ற கன்வென்ஷனல் பிளான்ல பாத்தீங்கன்னா அடிஷ்னலா ஒரு சார்ஜஸ் போடுவாங்க, அதாவது இன்ட்ரெஸ்ட் சேர்த்துவாங்க. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் யூலி பிளான்ஸ்ல கிடையாது. ஸோ நீங்க அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டினீங்கன்னா அது 3 வருஷத்துக்கு உண்டான போனஸ் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்ல ஆட் ஆயிரும். இதுக்கு நீங்க இன்ட்ரெஸ்ட் கட்டாம இருக்கிறதுனால ஸோ 3 வருஷம் கழிச்சு நீங்க பணம் கட்டுறீங்க, அப்பத்துல இருந்து நிப்டி 50ஓ நிப்டி 100ஓ என்ன ரிட்டர்ன்ஸ் கொடுக்குதோ அந்த ரிட்டர்ன்ஸ் தான் உங்களுடைய எல்ஐசி அக்கௌண்ட்ல ஆட் ஆகும். இதை நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. சப்போஸ் 3 வருஷத்துக்கு அப்புறமும் கூட நம்ம ரிவைவல் பண்ணாம விட்டுட்டோம்னா கூட நம்ம கட்டின அமௌண்ட்டு அல்லது நம்மளுடைய ஃபண்டு வேல்யூ என்ன இருக்கோ அது வந்து டிஸ்கண்டினியூடு ஃபண்டுக்கு போயிடும். ஸோ டிஸ்கண்டினியூட் ஃபண்ட் என்ன அப்படின்னா மினிமம் வந்து உங்களுக்கு 4% ஆச்சும் ரிட்டர்ன்ஸ் வந்து அந்த ஃபண்டுல இருந்து கிடைக்கும். உதாரணத்துக்கு நீங்க ஒரு 10 வருஷம் நீங்க பணம் கட்டுறீங்க, அதுக்கப்புறம் உங்களால கட்ட முடியல அப்படின்னா 10 வருஷம் வரைக்கும் என்ன அமௌண்ட் உங்களுக்கு ஆட் ஆயிருக்கோ அந்த ஃபண்டு வேல்யூ டிஸ்கண்டினியூடு ஃபண்டுக்கு போயிடும். டிஸ்கண்டினியூடு ஃபண்டுல இருந்து உங்களுக்கு வருஷத்துக்கு 4% வந்து கண்டிப்பா உங்களுக்கு growth இருக்கிற மாதிரி தான் அந்த ஃபண்டு வேல்யூ ஆக்ட் ஆகும். அப்புறம் செட்டில்மெண்ட் ஆப்ஷன் அப்படின்றத பார்க்கலாம். செட்டில்மெண்ட் ஆப்ஷன் எப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு மெச்சூரிட்டி வேல்யூ ஒன்று வரும்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அப்ராக்சிமேட்டா 46,93,000 ரூபாய் பக்கமா உங்களுக்கு மெச்சூரிட்டி வேல்யூ வரும். அந்த அமௌண்ட்டை நீங்க 5 வருஷ காலத்துக்குள்ள பிரிச்சு வாங்கிக்கலாம். அதாவது 5 வருஷம் பிரிச்சிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சத்துல இருந்து 20 லட்சம் வரைக்கும் நீங்க வருஷத்துக்கு வாங்கிக்கலாம். அதே அமௌண்ட்டை நீங்க 6 மாசத்துக்கு ஒருக்காவும் வாங்கிக்கலாம், 3 மாசத்துக்கு ஒருக்காவும் வாங்கிக்கலாம், இல்ல மாசம் எனக்கு அதை பிரிச்சு கொடுத்துருங்க அப்படின்னா அந்த மாசமும் உங்களுக்கு பிரிச்சு கொடுத்துருவாங்க. அப்படி நீங்க 5 வருஷம் பிரிச்சு வாங்குற காலகட்டத்துல ஒரு இன்ட்ரெஸ்டோட சேர்த்துதான் உங்களுக்கு அந்த செட்டில்மெண்ட் ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஸோ 46 லட்சம் ரூபாய் நீங்க போடுறீங்கன்னா அப்ராக்சிமேட்டா ஒரு 1 லட்சமா 2 லட்சமா உங்களுக்கு அடிஷனலா சேர்ந்துதான் கிடைக்கும் 5 வருஷம் நீங்க பிரிச்சு வாங்குற பட்சத்துல. நீங்க உங்களோட பசங்களோட ஃபியூச்சருக்காக நீங்க பிளான் பண்ணி போட்டிருக்கீங்க. ஸோ 20 வயசு ஆகும்போது இப்போ பிறந்த குழந்தைக்கு நீங்க பாலிசி போடுறீங்க அப்படின்னா ஒரு 20 வயசு ஆகும்போது உங்களுக்கு மெச்சூரிட்டி கிடைக்கும். ஸோ அந்த 20 வயசுலயே அந்த மொத்த தொகையும் உங்களுக்கு தேவைப்படாது. ஸோ அந்த 20 வயசுல பசங்க படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அப்படிங்கும்போது வருஷத்துக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கோ இந்த அமௌண்ட்டை மட்டும் நீங்க எடுத்துக்கலாம். ஸோ மொத்தமா வந்து ஒரு 5 வருஷம் போது 25வது வயசுல மொத்த அமௌண்ட்டும் பேலன்ஸ் இருக்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இருக்கும்போது அந்த தொகையை வச்சு ஒரு கல்யாண செலவோ இல்ல ஒரு பிசினஸ்க்கோ நீங்க பையனுக்கோ இல்ல பிள்ளைக்கோ ஏற்பாடு பண்ணி கொடுத்துடலாம். ஸோ செட்டில்மெண்ட் ஆப்ஷன் இப்படித்தான் ஆக்ட் ஆகும். ஸோ இதோட பிரீமியம் கால்குலேஷன் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரோட வயசை பொறுத்தும் அவர் எவ்வளவு அமௌண்ட் மாசம் இன்வெஸ்ட் பண்றாரு அதை பொறுத்து அவர் என்ன டேர்ம் சூஸ் பண்றாரு அதை பொறுத்து கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் மாறுபடும். உங்களுக்கு இந்த பிளான் பிடிச்சு போய் நீங்க எல்ஐசில ஃப்ரீயா டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்க இந்த ஒரு பாலிசி எடுத்து நீங்க இதுல முதலீடு பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கீழே என்னுடைய நம்பர் தரேன், அந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட வயசு, உங்களுடைய ஆண்டு வருமானம், உங்களால மாசம் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ண முடியும், இதுக்கு முன்னாடி வேற ஏதாவது இன்சூரன்ஸ் பாலிசிஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்கா, இந்த பேசிக் டீட்டெயில்ஸ்ல நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா நான் அதுக்கு தகுந்த மாதிரியான பிரீமியம் கால்குலேட்டர் போட்டு பிளான் இல்லுஸ்ட்ரேஷன் வந்து உங்களுக்கு அனுப்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவை பத்தின நிறைகுறைகளை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க பதிவு பண்ணுங்க, நான் அதை திருத்திக்க முயற்சி பண்றேன். நன்றி, வணக்கம்.